இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாய் ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஹோண்டாயில் வந்து ஃபேஸ் லிஃப்டட் ஹோண்டாய் அல்காசார் வந்து லான்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ வந்து இதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதோ பாருங்க, ஹோண்டாய் பயங்கரமாக இருக்கா. இது பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 7 சீட்டரு 6 சீட்டரும் வந்து இப்போ வந்து லான்ச் ஆக போகுது, வந்துட்டு இருக்கு அப்கமிங்கில். இப்போ வந்து 7 சீட்டர் தான் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுதான் நம்மளால் பார்க்க முடியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டட் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் வித் ஃபாக் லேம்ப்ஸோட வந்துருது. ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்கும்போதே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைனில் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து ஹோண்டாயோடைய அப்கிரேடட் லோகோ இங்கே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்கிரேட்டில் என்ன இந்த காரில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 2 ADAS வந்து இந்த வெர்ஷனில் வந்து மெயினாக வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சேஃப்டி வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ப்ரீவியஸ் அல்காசார்லேயே உங்களுக்கு வந்து சேஃப்டி வந்து பில்ட் குவாலிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் 2 ADAS வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து டீக்ரோம் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரோம் ஸ்ட்ரிப்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வந்து இதில் பார்க்குறதுக்கு க்ரோம் ஒயிட் கலர் க்ரோம் மாதிரி தெரியும். ஆனால் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீக்ரோம் பண்ணி பிளாக் கலரில் தான் இருக்குது, ஒரு பிளாக் டவுட் டிசைனில் தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ்டு அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஒரு பம்பர்ஸான ப்ரொஃபைல் தான் நம்ம பார்க்க போகிறது. ஸோ எங்கேருந்து பார்த்தாலும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன் லாங்குவேஜ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கான ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். இப்போ போய் அப்படியே சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த காரோட சைடில் வந்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து என் ஐயை கேட்ச் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் தாங்க. நல்ல ஒரு பெரிய வீல் பேஸு அப்படின்னு தான் சொல்லணும். 18 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த அலாய் சைஸ்னால உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்னஸ் வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பிளாக் டோட்டில் வந்து ஒரு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த காரில் வந்து என்ன அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது இல்லைங்களா. ரூஃப் ரெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து ஹோண்டாய் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா வந்து இந்த கார் த்ரூ அவுட் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த காரில் 360 டிகிரி கேமரா ப்ரொவைட் பண்ணது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 185 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்தியன் ரோட்ஸில் போகிறதுக்கு நல்ல ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் எங்கே வேணாலும் வந்து வண்டியை வந்து பயப்படாமல் எடுத்துகிட்டு போகலாம். லைக் வந்து வண்டியை பார்த்தா எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு மஸ்குலரான டிசைனில் ஒரு ஐ கேட்சான டிசைனில் தான் இருக்குது. காரில் எங்கேயுமே பார்க்க குறையே சொல்ல முடியல. எங்கே பார்த்தாலும் ஒரு ஐ கேட்சான டிசைனில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் வீல் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த கார் வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் வெர்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பயங்கர ஸ்பீடாக போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் வீல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்க் வித் இந்த அலாய் வந்து காம்பினேஷன் வந்து இந்த காரோடைய லுக்கை வந்து இன்னும் நல்லா பில்ட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து இங்கே வந்து ஒரு ப்ரஷ்டு அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஒரு வந்து ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு இந்த காரோடைய மெயினான ஒரு டிசைனுக்கு வந்து நல்லா வந்து சூட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான சைட் ப்ரொஃபைல். நல்ல ஒரு லென்த்தான 7 சீட்டர் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஹோண்டாயில் ஒரு 7 சீட்டர் லக்ஸரிஸான 7 சீட்டர். இப்போ வாங்க நம்ம அப்படியே பின்னாடி போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த அல்காசாரோடைய பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்ல ஒரு 150 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை வந்து உங்களால் வந்து ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் வந்து 4 மெம்பர்ஸ் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பயங்கரமாக 500 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து சீட் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 500 லிட்டர்ஸே கிடைக்கும். இதில் உங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 150 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கான அலாய் வீல்ஸ் வந்து ஸ்டெப்னியாக வந்து இது உள்ளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த பூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து த்ரூ அவுட் இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேக் ப்ரொஃபைல் வருவோம். பேக் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டட் எல்இடி லைட்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டட் எல்இடி லைட்ஸோடைய டிசைன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் டிஃபாகர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய பிரேக் லைட்ஸ் வித் வந்து ஸ்பாய்லர்ஸோடு உங்களுக்கு வந்து வருது. வாவ், வித் வாஷர்ஸோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வித் வாஷர்ஸோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப்பின் ஆண்டனா வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பாய்லருடைய ப்ரொஃபைல் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வந்து ஹையர் ஸ்பீட் போகும்போது இந்த ஸ்பாய்லர் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து கீழே அப்படியே வந்தோம்னா இந்த பம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரஷ்டு அலுமினியம் ஃபினிஷிங்கில் ஒரு பம்பர்ஸ் தான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன், கீழே காட்டுப்பா. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாஸ்டோடைய டிசைன் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஃபங்க்ஷனல் எக்ஸாஸ்ட்டுங்க. சில இடத்துலலாம் வந்து சும்மா வந்து டிசைனுக்காக கொடுத்துருப்பாங்க. பட் வந்து இது வந்து ஃபங்க்ஷனல் எக்ஸாஸ்ட்டு. ஸோ வந்து இட்ஸ் ரியலி சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் உங்களுக்கான ரியர் ப்ரொஃபைலு. இப்போ வந்து நம்ம இன்டீரியர் போயிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வண்டியோடைய பேக்கு இது பார்ப்போம். லைக் வந்து ஈஸியாக உள்ளே வந்துட்டேங்க. லைக் வந்து டோரோட லென்த் அதிகம், அதனால் வந்து ஈஸியாக உள்ளே வந்துட்டேன்.
ஃபஸ்ட்டு வந்து இந்த டோர் வந்து டிசைன் வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ரஷ்டு அலுமினியம் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பவர் விண்டோவோட வந்து இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த டேன் ஃபினிஷிங்கில் ஃபினிஷ் பண்ண இந்த டோர் வந்து லுக்கை வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லிட்டர் பாட்டில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணுவோம். வாவ், நான் வந்து இந்த பழைய கிரெட்டா பழைய i20லாம் போயிருக்கேன். இப்போ வர ஹோண்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அது டோரோடைய தட்லேயே உங்களுக்கு வந்து தெரியுது. ஓகேங்களா? அண்ட் வந்து இதை வந்து ஒரு 7 சீட்டரில் ஒரு லக்ஸரியஸ் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லக்ஸரியஸ் செக்மெண்ட்டில் கொடுக்குற ஒரு காரில் கொடுக்குற மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் இதை வச்சு இங்கே வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைக் சூப்பர்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீசல் வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து சன்ரூஃப் வந்து வராது. பெட்ரோல் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனரோமிக் சன்ரூஃபோட வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். இதே வந்து 6 சீட்டர் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தை எக்ஸ்டெண்டரோட வரும். பட் இதுவே வந்து என் தையை வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். நான் வந்து உட்காந்தோடனே பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் உட்காரும் போது இது 7 சீட்டர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து அந்த கேப் கிடையாது. இந்த ஆர்ம் ரெஸ்ட் பார்த்தோம்னா லைக் வந்து போர்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்னுடைய பேக்கில் பாருங்கள், இங்கே வந்து ஹெட்டு ரெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து குஷனோடு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது உங்களுக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஓகே இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து என்னுடைய ஹெட்ரூம் பாருங்கள் பயங்கர அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பெரிய ஹெட்ரூம்னே சொல்லலாம். அண்ட் என் லெக் ரூம் ஆல்சோ வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பேக்கில் வந்து ரெக்ளைன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னுடைய லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அண்ட் வந்து மெனி கார்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து அந்த இது மாதிரி இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். சென்டரில் வந்து அந்த ஒரு பம்ப்பு மாதிரி இருக்கும். பட் வந்து இந்த பம்ப் வந்து இந்த காரில் வந்து இல்லை. ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்து ரியர்லேயும் வந்து உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு நைஸ் டச்சிங்லேயே அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் வந்து டிசைன் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபோன் வைக்கிறீங்கன்னா ஃபோனை வந்து இது உள்ளே வச்சு இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபோன் வச்சுக்கலாம். அண்ட் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான பேக் ப்ரொஃபைல். அண்ட் வந்து நான் மேஜராக நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து லாங் டிரைவ் வந்து எங்கேயா போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபன்லாம் சாப்பிட்ணும், லஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கேயே வந்து லோட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து ஒரு லக்ஸரியஸ் ஃபீச்சர் வந்து இந்த ஹுண்டாயில் இப்போ வந்து அப்கிரேட் பண்ணிட்டு வராங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கப் ஹோல்டர்ஸோடு வந்துடுதுங்க. இங்கே பாருங்கள், கப் ஹோல்டர்ஸு இங்கே வந்து நீங்கள் வந்து கப்பு பாட்டில் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து லெதர் ஸ்டிச்சிங் தாங்க, ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து லெதர் ஸ்டிச்சிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டிச்சிங் பயங்கரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நான் மேஜராக நோட்டீஸ் பண்ணது இங்கே பாருங்கள், பேக்கில் ஒரு லைட்ஸ் வந்துடுது, ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைட்ஸ் வந்துடுது. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்துட்டோம், நல்லா பெரிய ஒரு கார் தாங்க சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் வந்து பின்னாடி போகணுன்னு நினச்சிங்களேன் வைங்களேன், நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு காரு அப்படின்னே சொல்லலாம். பேக்லேயும் உட்காரத்துக்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து அல்கசாரோடைய ஃப்ரண்ட்டில் வரும் எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஈஸியாக உள்ளே வந்துடுறேங்க. லைக் வந்து என்னுடைய லைக் வந்து தட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அப்படின்றனால உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸோட வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து நோட்டீஸ் பண்ணது இந்த ஸ்டேரிங் தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளாட் பாட்டம் ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங் வந்து இந்த காம்பினேஷனில் இந்த ஸ்டேரிங்கில் வந்து பயங்கர சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஸ்டேரிங் வந்து பார்த்தோன்னே பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அப்படின்றனால உங்களுக்கு வந்து டெடிகேட்டடாக பேடல் ஷிஃப்டர்ஸோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கான வால்யூம்கான கண்ட்ரோல்ஸு மோட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து சென்டரில் வந்துட போகுது. அண்ட் வந்து இங்கே வந்து லேன் டிபார்ச்சருக்கு தனியாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, லேன் டிபார்ச்சர். நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் தெரியாமல் தூங்கி லேன் வந்து இப்படி மாறிட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி அட்ஜஸ்ட் ஆகி போகுது ஸ்டேரிங்கு. ஸோ லேன் டிபார்ச்சர் இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து இதில் மேஜரான ஒரு அப்கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹோண்டாய் வெர்னால இருக்க மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து சென்டர் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்க முடியுது. ப்ரீவியஸ் அல்கசாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து ஒரு பெரிய இது கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து
வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியோட ஹசார்ட் லைட்ஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து வந்துட போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்டோடைய பேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்டு கொடுத்தது வந்து நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காரில் வந்து அப்கிரேடேஷனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே டீக்ரோம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் டவுட் டிசைன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த கியர் நாப் பாருங்கள், கை கடக்கமாக கரெக்டாக இருக்குது. மித்த கார்ஸை வந்து பார்க்கும்போது இதில் வந்து கரெக்டாக என் கையில் வந்து ஹேங் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் வந்து நீங்கள் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆன் பண்ணுறீங்க, ட்ரைவ் மோடு, ட்ராக்ஷன் மோடு எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நாபு மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து ட்ராக்ஷன் ஆன் பண்ணுறது, ட்ரைவ் ஆன் பண்ணுறது இதில் வந்து இண்டிகேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு வந்து இண்டிகேட் ஆகிட போகுது. ஸோ வந்து இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கப் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் பாட்டிலும் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் வந்து உங்களுக்கு வந்து செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நைட் டைமில் வந்து நீங்கள் வந்து பாட்டில் வச்சிங்கன்னா அந்த பாட்டில் வந்து க்ளோ ஆக போகுது. இதுதான் வந்து இதுக்கான ப்ரொஃபைல். ஸோ வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ், டிரைவர் வென்டிலேட்டட் சீட்ஸ், கோ பேசஞ்சர் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கார்ஸோட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு லக்ஸரியஸ் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்க கியர் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து சென்டர் கன்சோல் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதையும் பாருங்கள், இதுவும் வந்து ஒரு லக்ஸரியஸ் செக்மெண்ட்டில் இருக்க மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள் ஏசி வென்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதை மிஸ் அவுட் பண்ணிட்டேன் பாருங்கள். சென்ட்ரு ஏசி வெண்ட் பாருங்கள், இது ஏசி வெண்ட் பாருங்கள். ஏசி வெண்ட் வந்து கண்ணுக்கே தெரியல, பட் வந்து ஏசி வெண்ட் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஹுண்டாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து லைக் வந்து ஒரு சொரன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எதாவது ஃபோன்லாம் வைக்கிறீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். அண்ட் வந்து இந்த க்ளோ பாக்ஸ் நல்ல ஒரு டீசெண்டான க்ளோ பாக்ஸ் தான். இது வந்து ஃபஸ்ட் எய்டு கொடுத்துருக்காங்க, அல்காசாரோட மேனுவல். இது வந்து கூல்டு க்ளோ பாக்ஸாக கேட்டிங்கன்னா கூல்டு க்ளோ பாக்ஸ் இல்லை, நார்மல் க்ளோ பாக்ஸ் தான். ஓகே, இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கூட ஆகட்டும் எனக்கு வந்து நல்ல ஒரு லெக் ரூம் இங்கே வந்து பார்க்க முடியுது. என் தை சப்போர்ட்டும் இங்கே வந்து மேக்ஸிமம் நல்லா கவர் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து இங்கே பார்த்தோம்னா ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு வந்து மிரர்ஸோடு வந்துடும். ஓகேங்களா, மிரர்ஸோடு வந்துடும். இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து மிரர்ஸோடு வரப்போகுது. ஓகே, டிரைவருக்கு வந்து மிரர்ஸோட கிடையாது, விண்ட்ஷீல்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சருக்கு இங்கே வந்து விண்ட்ஷீல்டில் இதோட வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஓகே. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ADAS லெவல் 2 ஃபீச்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த ADAS கேமரா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது அந்த ADAS சென்சாரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்படியே என்கிட்ட ஃபோக்கஸ் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ADASன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் வேறு என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேன் டிபார்ச்சர் இருக்குங்க. ஸோ வந்து நைட் டைமில் ஓட்டுறீங்க அப்படின்றப்போ லேன் டிபார்ச்சர் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வேறு என்ன கிஷோர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியை சுற்றி த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. 1 2 அண்ட் வந்து பேக்கில் வந்து இங்கே மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து பேக்கில் வரையும் வந்து உங்களுக்கு வந்து ஏர் பேக் வந்து கண்டினியூ ஆக போகுது. பெரிய வந்து ஒரு ஏர் பேக்னே சொல்லலாம். ஸோ வந்து மொத்தமாக வந்து வண்டியில் வந்து 6 ஏர் பேக் வந்து உங்களுக்கு வண்டியில் வரப்போகுது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசோஃபிக் சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து சைல்டு எல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த ஐசோஃபிக் சீட் பெல்ட்ஸ் வந்து ஒரு பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் பேசஞ்சர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இது வந்து ஒரு ஜென்ரேஷன் அப்டேட்டாக உங்களுக்கு வந்து இதில் வந்து பேக் பேசஞ்சர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் வந்து வென்டிலேஷன் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட இன்டீரியர். ஸோ எங்கே பார்த்தாலும் டிசைன் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து ஒன்று மிஸ் அவுட் பண்ணிட்டேன். ஸோ வந்து சன் கிளாஸ் வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்டீரியர். ஸோ டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இப்போ வெளியில் போயிட்டு உங்களுக்கு வந்து இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம கன்க்ளூஷன் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹுண்டாய் அல்காசாரோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். வா, பயங்கர ஹெவியான பானட்னே சொல்லணும். வா, செம்ம பெருசாக இருக்குங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறோன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். CRDI 16 வால்வ்ஸ்னு போட்டிருக்கோம். 16 வால்வ்ஸ் இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் 16 வால்வ்ஸ். இந்த வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா 1482 சிசி வந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 117 கிலோவாட் வந்து உங்களுக்கு வந்து 117 bhp அண்ட் 253 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டி வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ நல்ல ஒரு நீட்லி பேக்டு ஒரு இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். லைக் வந்து இது வரையும் பார்த்ததுலேயே வந்து நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு பெரிய ஒரு பானட் ப்ரொஃபைல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 4 சிலிண்டர் அப்படின்றனால
இந்த வண்டி வந்து உங்களுக்கு 4 சிலிண்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 சிலிண்டர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில்டு ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த ஹோண்டா எல்காஸாரோட கன்க்ளூஷனாக என்ன சொல்லலாம்? ஸோ வந்து ஒரு வெர்ஷன் அப்கிரேட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அண்ட் பேக் ப்ரொஃபைல் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ADAS லெவல் 2 கொடுத்தது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து சேஃப்டி வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டியும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து ஒரு பக்காவான 7 சீட்டர், நீங்கள் வந்து டூரிங் பர்பஸ் எங்கே போகிறீங்கனாலும் இந்த வண்டியை வந்து பயப்படாமல் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வந்து ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு கார் கண்டென்ட் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர்.